மார்னிங் வந்து இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, ரவா, வாட் எவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். மத்தியானம் சாம்பார் ரைஸ், ஏதாவது ஒரு ரைஸ் along with that vegetable. ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து 6 month பேபிக்கான ஃபுட் ஐடியாஸ் அண்ட் என்னோட பேபிக்கு நான் என்னெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து 7 and 8 months பேபிக்கான ஃபுட் ஐடியாஸ் நான் என்னோட பேபிஸ்க்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ப்ரைஸ் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். நான் 6 months சொல்லியிருப்பேன் 1 meal per day அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 7 monthsங்கிறப்போ கிராஜுவலாக யூ கேன் இன்க்ரீஸ் by 2. ஸோ 2 meals per day. கரெக்டாக அந்த 7th month ஸ்டார்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி கிடையாது. யூ கேன் இன்க்ரீஸ் by 2. ஸோ 2 meals per day. கரெக்டாக அந்த 7th month ஸ்டார்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி கிடையாது. முன்ன பின்ன ஒரு 2 days 3 days இல்லை முன்னாடி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ 7 monthsங்கிறப்போ யூ கோ ஃபார் 2 meals per day. மார்னிங் இப்போ ஒரு 9:30 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் கொடுக்குறீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அ செகண்ட் மீல் அட் 3 o'clock. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்பிட்வீன் ஒரு ஃபீட் இல்லை 2 பிரஸ்ட் ஃபீடோ இல்லை ஃபார்முலா மில்கோ வாட் எவர் நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 2 meal per day அப்படிங்கிறப்போ நான் எப்படி கொடுத்தேன்னா, இப்போ வந்து now you can introduce ரைஸ். நம்ம வந்து போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீரியல்ஸை வந்து நம்ம பியூரி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் along with any vegetables, rice along with that dal அப்படி கொடுக்கலாம். ஸோ ரைஸ் நான் வந்து எல்லாமே வந்து குக்கரில் மொத்தமாக 1 pot ரைஸ் மாதிரி நான் வச்சிருவேன். ஸோ அரிசி போட்டுருவேன், பருப்பு போட்டுருவேன். இஃப் யூ நீட் யூ கேன் கோ ஃபார் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் அண்ட் ஜீரா ஃபார் சம் ஃப்ளேவர்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி நோ சால்ட் டில் 1 yearங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைஸ் இப்போ நான் ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கூட வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மேஷ் பண்ணி நம்ம திரும்பி ஃபீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டே ரைஸ், பீட்ரூட்னா பீட்ரூட். ஸோ வாட் எவர் உங்கள் வீட்டில் என்ன வந்து வெஜிடபிள் இருக்கோ கூட நீங்கள் வந்து சேர்த்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது போக நம்ம வந்து ஓட்ஸ் கஞ்சி, ரவா கஞ்சி, ஸோ அவல், வாட் எவர் இதெல்லாமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 6 monthsல கொடுத்தது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னொரு மீல் வந்து ரைஸ் ப்ளஸ் எனி வெஜிடபிள்ஸ், தால், இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து 7 months ஆஃப் ஃபுட்டு நம்ம போகுது. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வரிசை லிஸ்ட் வந்து 30 daysக்கு 30 ஃபுட் நீங்கள் வந்து லிஸ்ட்டு மார்னிங் இது ஈவினிங் இதுன்னு பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து போன 6 month ஃபுட்லேயும் சொல்லியிருந்தேன். என்னவோ அந்த மந்த்துக்கு தேவையான எல்லாத்தையுமே லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனில் பேஸ்ட் பண்ணுறோம், நமக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. கர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ரைஸ் ப்ளஸ் கர்ட், நோ சால்ட் கிடையவே கிடையாது. கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா நம்ம பியூரி ஃபார்மில் வந்து மேஷ் பண்ணி, பியூரினா போன இதை விட இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கொஞ்சம் குறைன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா 1 month ஆயிடுச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு. பட் மேக் ஷியோர் நம்ம டே 1லேருந்தே வந்து ஷியூ பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம உங்களுக்கு மாடலிங் பண்ணி காமிக்கிற மாதிரி. சேம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட் எவர் சீரியல்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால கண்டினியூ பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் 7 month பேபி. ஸோ கம்மிங் டு 8 months. ஸோ 1 meal 2 meal, இப்போ 8 monthsங்கிறப்போ 3 meals per day, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தாலும் 8 monthsங்கிறப்போ தாராளமாக நீங்கள் வந்து இட்லி, தோசை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேபி வந்து பார்த்தீங்கன்னா 9 monthsல தான் இட்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ 8 monthsல வந்து இட்லி அவனுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இட்லி சில பேபிஸ் வந்து சாப்பிடுவாங்க, பட் என்னோட பேபிக்கு வந்து இட்லி பிடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தோசை தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்லி கொடுக்குறதா இருந்தால் இப்போ பருப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை இட்லியில் ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ஊற விட்டு நல்லா கொலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃபீட் பண்ணோன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இட்லி, தோசை, இட்லிலேயே என்னென்ன வெரைட்டிஸ், அதில் வந்து கேரட் அடித்து நம்ம கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, வாட் எவர் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொள்ளு, பாசிப்பருப்பு, இது எல்லாமே வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்ம 8 monthsல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 monthsங்கிறப்போ நம்ம தாராளமாக வந்து சத்து மாவு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சத்து மாவில் என்ன பிரச்சனைனா, சத்து மாவுங்கிறது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் இன்க்ரீடியன்ஸ், ரைட்? அந்த இது போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக பேபிஸ்க்கு கொடுத்து வாண்ட் டு செக் ஃபார் சம் அலர்ஜிஸ். இப்போ எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சத்து மாவு கஞ்சி நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. பொங்கல், சாம்பார் ரைஸ், கீரை ரைஸ், ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் செட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எல்லாமே வந்து பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 meal per dayங்கிறப்போ மார்னிங் வந்து இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, ரவா, வாட் எவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். மத்தியானம் சாம்பார் ரைஸ், ஏதாவது ஒரு ரைஸ் along with that vegetable, சாம்பார் ரைஸாவோ இல்லை
வாட் எவர் ரசம் ரைஸாவோ இல்லை கர்ட் ரைஸாவோ வாட் எவர் ஏதோ ரைஸ். அண்ட் நைட்டு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம யூஸ்வலாக ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவே கூட பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா சால்ட் இருக்கக்கூடாது 1 இயர் வரைக்குமேங்கிறத மட்டும் நீங்கள் வந்து மேக் ஷியோர் தட் தேர் இஸ் நோ சால்ட் இன் பேபிஸ் ஃபுட்டுங்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அண்ட் 8 மந்த்ஸுங்கிறப்போ 3 மீல்ஸ் வந்துடுது. ஸோ ரிமைனிங் டைம் எல்லாமே வந்து ஒன்றும் பிரெஸ்ட் ஃபீடாக இருக்கணும் இல்லை ஃபார்முலா ஃபீடாக இருக்கிறது கண்டிப்பாக அவசியம். பிகாஸ் 2 இயர்ஸ் வரைக்குமே பேபிஸ்க்கு வந்து மில்க் வந்து தேவை. 1 இயர் வரைக்குமே வந்து இட்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுங்கிறது வந்து மில்க் தான். இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட். ஸோ 1 இயர் வரைக்கும் மில்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இதை பிரெஸ்ட் ஃபீட் ஆர் ஃபார்முலா ஃபீட் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இன்பிட்வீன் கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1, 2, 3ன்னு வந்து நம்ம மீல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கும் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக கரெக்டாக மில்க் சப்ளை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். சடனாக நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஃபுல்லாக மீல்ஸ்க்கு ஏற்றுட்டோம்னா சடன் ட்ராப் ஆகிறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை மில்க் சப்ளை அதிகமாகி எங்கோர் ஆகுறதுக்கும் நமக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 7 and 8 மந்த்தான ஃபுட் ஐடியாஸ் நான் என்னோட பேபிக்கு எப்படிலாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் நெசசரி 9, 10, 11, 12 தேவைப்பட்டா லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். Hope the video is useful. Next video சீக்கிரமே சந்திக்கிறேன். At least bye from Bhavya.